கோழியூரில் நியாயமாக போகணுன்னு நினைக்கேன். பார்த்து செய்யுங்க. கழனி வீரன் மாதிரி ஒரு இளைஞரை நீங்கள் எப்போ பார்க்க போகணுன்னு எனக்கு தெரில. ஏன்னா அவன் உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கான்ல. அவனும் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணாமல் சும்மா போட்டு அவனை அப்படி இப்படின்னு பேசக்கூடாது. அவன் கரெக்டாக பண்ணான். அதனால தான் நான் குரூப்லேருந்தே வெளியே வந்தேன். அவன் கரெக்டாக பண்ண, நான் குரூப்பில் இருந்தோம்னா எனக்கு ஒரு சில டென்ஷன்களில் ஏதாவது ஏசி பண்ணுவேன். அதனால தான் நான் குரூப்லேருந்து வெளியே வந்தது. சரியா? கழனி வீரன் பண்ணுறது கரெக்ட். ஒழுங்காக இருந்து செயல்படுங்க, அதான் நான் சொல்லுவேன். சும்மா அங்கே ஒருத்தனை போய் பார்த்தேன் உடனே அவன் புண்டையை காட்டணும்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. ஆமாம், நாடார்களை கெடுக்காங்க. நாடார் பேச்சு இனிமேல் எனக்கு இந்த மாதிரி டாபிக் வந்துச்சுன்னா இப்போ அதி மோசமாக நான் போக வேண்டியிருக்கும். நான் லாரி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்காங்க. லாரியை இறங்கி வந்தோம்னா தாங்க மாட்டேன். நீங்கள் லாரியை ஓட்டி லாரியை விட்டு இறங்கி வந்தோம்னா ஒரு கும்பிட விட மாட்டேன். அதையும் சொல்லிட்டேன். ஆமாம், வேண்டான்னு இருக்கோம். சமுதாயம் நல்லா இருக்கட்டும். சும்மா கேவலப்படுத்தாங்க, அவ்வளோதான். கேவலப்படுத்தினா எனக்கு பிடிக்காது. அதுக்குன்னு சமயத்துக்கு ஒன்று நான் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். சமயத்தில் எல்லா பொம்பளையாலும் நமக்கு தங்கச்சி தான், அக்கா மாதிரி. கரெக்டாக இருங்க. ஆமாம், கரெக்டாக இருங்க, கரெக்டாக பேசுங்க.